சாய் சாய் எழுந்துட்டியா? வா வந்து ப்ரஷ் பண்ணு வா. அது வரமா. டேய் பல் தேய்ச்சியாடா நீ? பல் தேய்க்காமே சாப்பிட்டு இருக்கியா? நேத்து தான் தேய்ச்சேன். நேத்து தேய்ச்சியா? பல்லுங்கிறது தினமும் தேய்க்கணும்டா. போய் பல் தேய்ச்சிட்டு வந்து சாப்பிட்ற, அடிப்பட போற. சொன்னா கேட்க மாட்டேன். எழுந்துரு எழுந்துரு. ஏமா தினமும் பல் தேய்க்கணும்? நான் சொல்றேன் சாய், பற்கள் நம்ம தேய்க்கிறது ரொம்ப நல்லது. ஒரு நாளைக்கு கண்டிப்பா 2 வாட்டி பல் தேய்ச்சே ஆகணும். பேஸ்ட்ல ஃப்ளூரிட் இருக்கிறதுனால நம்மளோட டூத்துக்கு ஸ்ட்ரென்த்தனை கொடுக்கும். நம்மளோட கம்மெல்லாம் பாதுகாப்பா வச்சுக்கும். கம்மு போட்டா பல் தேய்ச்சி வாயில ஒட்டிக்காது. டேய் லூசு பையா, கம்முனா பற்களுக்கு மேல இருக்குல்ல அந்த ஈர்ப்பகுதி, அதை தான் கம் அப்படின்னு சொல்லுவாங்க. நீ எல்லாம் என்னடா ஸ்கூல் படிக்கிற? இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூல்க்கா. இது தினமும் பல் தேய்க்கிறதுனால நம்மளோட பாக்டீரியா அப்புறம் இது கிருமிகள் எல்லாம் கொண்டுட்டு நம்மளோட மவுத்தை வந்து கிளீனா ஃப்ரெஷ்ஷா வச்சுக்கும். ப்ளீடிங் ஆகாது. இந்த கம்லலாம் ப்ளீடிங் ஆகும் இல்லையா, ரத்த கசிவுலாம் ஆகும் இல்லையா, அதெல்லாம் ஆகாம பார்த்துக்கும். பேஸ்ட்ல ஒரு சில இன்க்ரீடியன்ஸ் இருக்கும், அது வந்து டூத் சென்சிட்டிவ்னஸை குறைச்சி நமக்கு பல்வலிலாம் வராம பார்த்துக்கும். அதெல்லாம் ஓகே. இந்த பேஸ்ட் தான் நல்லதுன்னு எப்படி செலக்ட் பண்றது? அது ஒன்றும் பெரிய விஷயம்லாம் இல்லை. பேஸ்ட்ல பேக் சைடில் இன்க்ரீடியன்ஸ்லாம் கொடுப்பான்ல, அதில் ஃப்ளூரிட் கண்டென்ட் இருக்கான்னு பார்க்கணும். டென்டிஸ்ட் ரெக்கமெண்ட் பண்ண பேஸ்ட்டாக இருக்கணும். அதோட குவாலிட்டி செக் பண்ணியிருக்கணும். அப்புறம் அதில் என்னென்ன கெமிக்கல்ஸ் கலந்துருக்கு அப்படின்றத பற்றி கொஞ்சம் பார்த்தாலே போதும். நம்ம நல்ல பேஸ்ட்டாகவே யூஸ் பண்ணலாம். ஆனால் கண்டிப்பாக ஒரு நாளைக்கு 2 வாட்டி பல் தேய்ச்சே ஆகணும். என்ன சாய், புரிஞ்சுதுல்ல? நேற்று பல் தேய்ச்சேன், முந்தா நாள் பல் தேய்ச்செல்லாம் சொல்லக்கூடாது. ஒரு நாளைக்கு 2 தரம் பல் தேய்க்கணும். அக்கா சொன்னதெல்லாம் கேட்டுதா? ஒழுங்கா போய் ப்ரஷ் பண்ணிட்டு வா. சாமி, நான் போய் பல் தேய்க்கிறேன். Goodbye.